Hi everybody, கூலி ஆந்திராவில் சாதனை 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 1 மணி நேரத்தில் 1 லட்சம் டிக்கெட் சோல்ட் அவுட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. சூப்பர் ஸ்டாருடைய கூலி படம் இப்ப ஆந்திரால பத்தி எரியுது அப்படின்னு சொல்லலாம். ஹைப் ஹைப் ஹைப். அதாவது 1 மணி நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா 1 லட்சம் டிக்கெட் சோல்ட் அவுட் ஆயிருக்குங்க. அது இணைச்சிருக்க பாருங்க, அது பாருங்க. ஆல்ரெடி அவங்க சொல்லியிருக்காங்க 100K டிக்கெட் சோல்ட் அவுட் வித்தின் 1 ஹவர்ல. இது தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம். இது வரலாற்று சாதனை அப்படின்னு சொல்றாங்க. ஓபன் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே எல்லா டிக்கெட்டும் ஹவுஸ்ஃபுல் ஆயிட்டு இருக்குங்க. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா 95% ஆக்குபேஷன். அதாவது இது போல வரலாற்று சாதனை எங்கேயும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. எங்கெல்லாம் ஓபன் பண்றாங்களோ அதை நினைச்சிருக்க பாருங்க. இது சந்தியா அங்க ஆந்திராவில திரையரங்கு, அங்க பாருங்க ஷோஸ் 5 ஷோவும் அப்படியே ஹவுஸ்ஃபுல் வித்தின் செகண்ட், வித்தின் மினிட்ல அப்படி பத்தி எரியுதாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆல் ஓவர் த தெலுங்கு எல்லாத்தையும் தும்சம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா ரெக்கார்டையும் தும்சம் பண்ணிட்டு இருக்கு. இதை உங்களுக்கு நினைச்சிருக்கு பாருங்க. அத்தனை ஷோஸும் ஹவுஸ்ஃபுல். ஒன்னு கூட பாத்தீங்கன்னா பச்சை கலர்லயே நீங்க பார்க்க முடியாது. எல்லா காட்சிகளும் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாவே போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு அற்புதமான ஒரு சாதனை எந்த ஒரு படமும் நிகழ்த்தியது கிடையாது. இது வரலாற்று சாதனையாக பார்க்கப்படுகிறது. இப்படி ஒரு அற்புதம் அதிசயம் நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல. ஆனா கண்டிப்பா எல்லா டிக்கெட்டும் சோல்ட் அவுட் ஆகும்னு நினைச்சோம். ஆனா இப்படி ஃபாஸ்ட் ஃபில்லிங் ஆகும்னு யாரும் நினைச்சு பார்த்துருக்க முடியாது. ஏன்னா எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிருந்தா டிக்கெட் ஓபன் பண்ணதும் எல்லாம் கொத்து கொத்தா வாரி எடுத்துட்டு போறாங்க. என்னப்பா நடக்குது ஒண்ணுமே புரியல. ஆனா அங்க வார் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க 100Kனா அங்க பாத்தீங்கன்னா வெறும் 20K. அதாவது இதுதான் ஓவர்சீஸ்லயும் இதான் நிலைமை, இங்கேயும் இதான் நிலைமை. என்ன நடக்குது வார் 2க்கு? வார் நல்ல படம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனா வார் 2க்கு இப்படி போயிடுச்சு. அதுக்கு காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவர் கூட எந்த படம் வந்தாலும் எடுபடாது அப்படின்றது அது வரலாறு யாராவது மாத்த முடியுமா சொல்லுங்க? நீங்க அப்படி மாத்தணும்னு நினைச்சா நீங்க காணாத போயிடுவீங்க. இன்னைக்கு பாருங்க, ஹிருத்திக் ரோஷன் நல்ல நடிகர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர் நல்ல நடிகர். இவங்கெல்லாம் இப்போ காணாம போயிட்டாங்க. இதெல்லாம் ஒரு வரலாற்று சாதனை. அதாவது பாருங்க, 2 பெரிய ஆக்டர்ஸ் இன்னைக்கு காணாத போயிட்டாங்க. காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே சொல்லுவாரு, என் படம் வரும்போது சின்ன படங்கள் வராதிங்க, ஏன்னா காணாத போயிடும், எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு. இந்த பாருங்க நினைச்சிருக்கேன். புக் மை ஷோல 1.6 மில்லியன் டிக்கெட் சோல்ட் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற தகவல் தான் பாருங்க புக் மை ஷோவே அறிவிச்சிருக்கு. இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. இன்னும் அந்த 2 மில்லியனை அடையறதுக்கு. 2 மில்லியனுக்கு மேல போயிடுச்சுன்னா அதோட சொல்லவே தேவையில்லைங்க. படம் நல்லா இருக்குதுன்னு ஒரே ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா பிளாஸ்ட். அதுக்கப்புறம் எத்தனை மில்லியன் டிக்கெட் சோல்ட் அவுட் ஆகும்னு எனக்கே தெரியாது, உங்களுக்கு தெரியாது. நீங்க கண்டிப்பா வெயிட் பண்ணி பாருங்க, இது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா ஆல்ரெடி படத்தை பார்த்தவங்க சொல்லியாச்சு இது இண்டஸ்ட்ரியல் ஹிட் அப்படின்னு. எந்த மாரி பூகம்பம் வரும் அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லியாச்சு. தலைவர் 1 மேன் ஷோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற நடிகர்கள்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தலைவரே சொல்லியிருந்தாரு. எனக்கு முதல்ல என்னன்னா, முதல் காட்சியை லோகேஷ் கனகராஜ் என்னை வச்சு படம் எடுத்தப்ப கூலி படம் முதல் காட்சி ஒரு பிணத்துக்கு மாலை போடுற போல நானே அசந்து போயிட்டேன். என்னப்பா இது? எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு கடவுளை காட்டுவாங்க, இல்ல ஏதாவது கோயிலை காட்டுவாங்க, இல்ல ஏதாவது ஒரு நல்ல சந்தோஷமா அந்த மாதிரி ஒரு முக்கியமான இது பண்ணுவாங்க இல்லைங்களா, ஒரு மங்களகரமா. ஆனா இவர் என்னடா எடுத்த உடனே ஒரு பணத்துக்கு மாலை போடுற போல ஃபர்ஸ்ட் சீனை எடுக்கிறாரு அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ணேன். ஆனா லோகேஷ் கனகராஜ் ஏதோ வேற விதமா ஏதோ ஒண்ணு பண்ண போறாரு அப்படின்றது மட்டும் என் மனசுக்கு தோணுச்சு அப்படின்னு. அதே மாதிரி செஞ்சு முடிச்சுட்டாரு அப்படின்னு. இதெல்லாம் கேட்கக்குள்ள, தலைவர் வாயால கேட்கக்குள்ள எப்படி இருக்கு தெரியுங்களா? இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையே போதும் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா எழுதி வச்சீங்க. படம் வந்துச்சுன்னா வேற 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 லெவலா தான் இருக்கும் அப்படின்றத மட்டும் நான் இங்க ஆணித்தரமா சொல்லிக்கிறேன். இந்த நெகட்டிவ்ல பேசி படத்தை எப்படியா மட்டம் தட்டிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்பெல்லாம் நாங்க எங்க சேனல் இல்ல, இப்ப நாங்க இருக்கோம். என்ன ஏது உண்மையா மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறோம். அதனால மக்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த பதிலடி எப்படியெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்றது ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க கண் கூட. இப்ப நீங்க கத்திட்டு போவீங்க, மக்கள் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க தலைவருடைய படத்தை தியேட்டர்ல பார்த்து கொண்டாட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. இதுதான் நடக்கும். ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆந்திராவில 1 மணி நேரத்துக்குள்ள 100K 1 லட்சம் டிக்கெட் சோல்ட் அவுட் ஆயிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.
இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணும் அப்படின்றத இப்போ மனசார உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லல, கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா வெளிப்படையாவே சொல்லுங்க, ஏன்னா உங்களுக்கே தெரிய வந்திருக்கும் இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணும் அப்படின்னு. ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம். நீங்க தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலுக்கு கொடுத்த ஒரு மகத்தான ஆதரவுக்கு மிக்க நன்றி. தலைவருடைய அற்புதமான ஒரு அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தலைவரின் சொந்தத்தில் ஒருவன். பாய் பாய், ஜெய் ஹிந்த்.